சார் இப்போது ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராமா, அப்புறம் புவர் ஸ்லீப் இதெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸில் ஃப்ளேர் அப்ஸில் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது சார்? நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். என்னுடைய ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஸ்கூலில் ஃப்ரெண்டு. ஓகே. அவங்க ஃபேமிலி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இவன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி என்னுடைய ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு சோரியாசிஸ் வந்துருச்சு. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணேன். அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் எனக்கு தெரியும் நல்லா. அவங்களுக்கு யாருக்குமே சோரியாசிஸ் கிடையாது. பட் இவனுக்கு வந்து சோரியாசிஸ் வந்துருச்சு. ஒரு மேபி ஒரு 35 இயர்ஸில் ஏஜ் இருக்கும்போது வந்துருச்சு. அதோடைய காரணம் பார்த்தா இவனுக்கு வந்து கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சவுத் கொரியாவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமாக என்ன ஆச்சுன்னா, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி, கோல்டு, சிவியர் கோல்டு தேர். ஓகே. அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல் ஆல்சோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தா 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவேன். அங்கே போனதுக்கப்புறம் 12 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. என்னாச்சா, சவுத் கொரியன்ஸும் ஒர்க்கஹோலிக், ரொம்ப ஒர்க்கஹோலிக். அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒர்க்கு தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இவனை பொறுத்த வரைக்கும், என்னுடைய ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அது வந்து சோரியாசிஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் ரெமிஷனுக்கு கொண்டு வந்துச்சு. கம்ப்ளீட்டாக ட்ரீட் ஆகிடுச்சு. பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ நான் எதுக்கு என்ன இந்த ஸ்டோரி சொல்லலைன்னா, அந்த ஸ்ட்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு ஆட்டோமியூன் ட்ரிகர் பண்ணேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ட்ரிகர். பட் சில பேரை பொறுத்த வரைக்கும் சைல்ட்ஹுட் ட்ராமா, அந்த பேரண்டல் பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கலாம். அல்லாச்சும் சைல்ட்ஹுட் அப்யூஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அல்லாச்சும் தூக்கம், நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் பண்ணுவோம் போது எனக்கு ஒரு பேஷண்ட்ஸ் இப்போ இருக்குது. அவங்க நைட்டு தான் யூஎஸ் டைம் தான் ஒர்க் பண்ணுறேன். அவங்க டே டைமில் வந்து அவங்களுக்கு சரியாக தூங்க முடியலை. இந்த சைல்டு எல்லாமே இருக்குது. 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தான் தூங்குவேன். நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் ஆகிடுச்சு. ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, அல்லாச்சா தூக்கம் இல்லாமல், இது எல்லாமே வந்து ஆட்டோமியூன் கண்டிஷன் ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணமாகலாம்.